வணக்கம். ஆன்மீக செய்திகள். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே குட்லாடம்பட்டி பகுதியில் அண்ணாமலையார் கோவில் அமைந்துள்ளது. பழமையான இக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி சுவாமிக்கு 21 வாசனை திரவியங்களில் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அருணகிரிநாதரால் 8 திருப்புகழ் பாடப்பெற்ற தலம் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த வல்லக்கோட்டைகள் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில். தொடர்ந்து 6 வாரங்கள் வல்லக்கோட்டை முருகனை வந்து வழிபடுவோருக்கு இழந்த செல்வங்கள், பதவி உயர்வு, சொந்த வீடுமனை கிடைப்பதாக பக்தர்களின் நம்பிக்கை. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையன்றும் கிருத்திகை, சஷ்டி என்றும் இத்திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறுகின்றன. அந்த வகையில் நேற்று கோபூஜை, சிறப்பு பூஜைகள், மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டது. உற்சவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி ரத்தனாங்கி சேவைகள் காட்சியளித்தார். 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்திருந்து மாலைகள் சாற்றி அரோகரா கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில் நகர் என்று அழைக்கப்படும் உலக பிரசித்தி பெற்ற காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் மாதந்தோறும் பௌர்ணமி விழா வெகு சிறப்பாக நடைபெறும். அந்த வகையில் நேற்று சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை முடிந்து இரவு தங்கத்தேர் பவனி தொடங்கியது. இதில் லட்சுமி சரஸ்வதியுடன் குங்கும நிறத்திலான பட்டுடுத்தி, வைர வைடூரியம் மற்றும் பல்வேறு மாலைகள் அணிவிக்கப்பட்டு தங்கத்தேரில் காட்சி தந்தாள் காமாட்சி. ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷங்களை எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கோயில் பிரகாரத்தில் திருவீதி உலா வர பக்தர்கள் காமாட்சியம்மன் மற்றும் லட்சுமி சரஸ்வதியை வழிபட்டு சென்றனர். புராணம் அரங்கேறிய குமரக்கோட்ட முருகன் கோவிலில் ஐப்பசி மாத செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் வெள்ளித்தேரில் பக்தர்கள் அரோகரா அரோகரா கோஷங்கள் எழுப்ப கோவில் உள்பிரகாரத்தில் வலம் வந்தார். பச்சை நிற பட்டுடுத்தி, மஞ்சள் நிற மாலை மற்றும் வைர வைடூரியத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்த முருகப்பெருமானை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டு சென்றனர்.
ஈரோடு மாவட்டம் திருப்போரூர் முருகன் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நேற்று முருகப்பெருமானுக்கு அன்னாபிஷேகம் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பக்தர்கள் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏந்தி தங்க கொடிமரத்தை சுற்றி வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீண்ட வரிசைகள் நின்று அன்னதானம் பெற்றுக் கொண்டனர். ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தையொட்டி காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள கச்சபேஸ்வரர் ஆலயம், சித்தேஸ்வரர் ஆலயம், அருள்மிகு முத்தீஸ்வரர் மற்றும் காமாட்சியம்மன் ஆலய அன்னபூரண சன்னதி உள்ளிட்ட பல்வேறு சிவாலயங்களில் நேற்று அன்னாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சன்னதி முழுவதும் காய்கறிகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மூலவர் சிவபெருமானுக்கு அன்னத்தினால் அலங்காரமும் தூபதீப ஆராதனைகளும் நடைபெற்றன. பக்தர்களுக்கு அந்த சாதங்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளை பெற்று சென்றனர். கோவை மேட்டுப்பாளையம் அருகே ஒன்னிப்பாளையத்தில் அமைந்துள்ளது 200 ஆண்டு பழமை வாய்ந்த எல்லை கருப்பசாமி கோவில். இந்த கோவிலில் பௌர்ணமி தினத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று உலக நன்மை வேண்டி நேற்று 10,008 பெண்கள் பங்கேற்ற குத்துவிளக்கு பூஜை மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்திய குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் குத்துவிளக்கேற்றி பூஜையை தொடங்கி வைத்து சுவாமி தரிசனம் செய்தார். சுவாமிக்கு விளக்கு ஏற்றி அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் போத மலர்களால் அபிஷேகம் வழிபாடு நடைபெற்றது. பின்னர் நிகழ்ச்சிகள் பேசிய சிபி ராதாகிருஷ்ணன் மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ பிரார்த்தனை செய்வதாகவும் பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்புடனும் இருக்க இறைவனை பிரார்த்திப்பதாகவும் கூறினார். கலச ஆவாகனம் அகம் மத்யகாரயிஷ்யே சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு கணே வேட்கை தனுவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும். கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 2025-26 ஆண்டுக்கான மேல் சாந்தியாக பிரசாத் நம்பூதிரி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் கோவை குறிச்சி ஹவுசிங் யூனிட்டில் உள்ள தர்மசாஸ்தா கோவிலுக்கு வருகை புரிந்து தீபாராதனை வழிபாடு செய்தார். முன்னதாக இவருக்கு பூரணகும்ப மரியாதையுடன் செண்டமேளம் முழங்க பெண்கள் விளக்கேற்றி ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். கோவில் நிர்வாக குழுவினர் பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர். மேல்சாந்தி பிரசாத் நம்பூதிரி பேசுகையில், நான் மற்றவர்களைப் போல ஐயனை 1 நிமிடம் மட்டுமே தரிசித்துள்ளேன். தற்போது அவருக்கு சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்துள்ளதை புண்ணியமாக கருதுகிறேன். ஐயப்பன் கோவில் கட்டுவது பெரிதல்ல, பிரார்த்தனையுடன் நல்ல முறையில் அனைத்து காரியங்களையும் மேற்கொள்ள வேண்டும் என்றார். இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று ஆசீர்வாதம் பெற்றனர். உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் உணவை படைக்கும் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத அஸ்வினி நட்சத்திரத்தன்று அன்னத்தால் அபிஷேகம் செய்வது வழக்கம். இறைவனை அன்னத்தால் அலங்கரித்து வழிபாட்டால் செல்வமும் சுபிட்சமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதனை முன்னிட்டு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் 100 கிலோ அரிசியால் சாதம் அடித்து அருணாச்சலேஸ்வரர், மூலவர் மற்றும் 4ஆம் பிரகாரத்தில் உள்ள கல்யாண சுந்தரேஸ்வரர் சுவாமிக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். இதேபோன்று கிரிவல பாதையில் உள்ள திருநேர் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அஷ்டலிங்கங்கள், அடி அண்ணாமலை கிராமத்தில் உள்ள ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஆகிய சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிலையில் நேற்று இரவு 7:27 மணி வரை ஐப்பசி மாத பௌர்ணமி திதி இறந்ததால் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர்.
காசிக்கு நிகரான வீசம் பெற்ற புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறது அருள்மிகு திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம். இங்கு 250 கிலோ அன்னம் மற்றும் சுரக்காய், பீர்க்கங்காய், வாழைக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய் உள்ளிட்ட 50 கிலோ நாட்டு காய்கறிகள் கங்கை வராக நதீஸ்வரருக்கு சாற்றப்பட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் புதுச்சேரி வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற அன்னாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பௌர்ணமி அபிஷேகம், கிரிவலம் மற்றும் ஜோதி தரிசனமும் நடைபெற்றது. கோவில் குருக்கள் கூறும்போது, சிவபெருமானுக்கு சாற்றி பக்தர்களுக்கு வழங்கப்படும் இந்த பிரசாதத்தை சாப்பிடும்போது சகல நோய்களும் நீங்கும், குழந்தை பெறும் பாக்கியம் கிடைக்கும் என்றார். மேட்டுப்பாளையம் அருகே சமயபுரம் பகுதியில் வைத்தியபுரி ஸ்ரீ மகா சித்தர் பீடத்தில் ஐப்பசி பௌர்ணமியையொட்டி வைத்தீஸ்வரருக்கு இன்று விசேஷ பூஜைகள் மற்றும் அன்னாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக காலை 6 மணிக்கு வைத்தீஸ்வரருக்கு வில்வம், திருமஞ்சனம், அரிசி மாவு, மஞ்சள், பால், சந்தனம், பன்னீர், இளநீர், விபூதி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. விவசாயம் செழிக்கவும் மக்கள் நோய் தாக்குதலில் இருந்து காக்க வேண்டியும் வைத்தீஸ்வரருக்கு 15 கிலோ அரிசி சாத அன்னம், 30 கிலோ காய்கறிகளை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் மேட்டுப்பாளையம், கோவை, ஈரோடு, திருப்பூர், சரவணம்பட்டி, சத்தியமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ மயூரம் அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். மதுரை பைபாஸ் ரோடு பொன்மேனி பஸ் ஸ்டாப் SBI காலனியில் உள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் பிரசித்தி பெற்றது. இங்கு பௌர்ணமியையொட்டி சுவாமிக்கு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. காய்கனி சாற்றி சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி அருள் பாலித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். பொள்ளாச்சியில் பிரசித்தி பெற்ற கன்னிகா பரமேஸ்வரி திருக்கோவில் அமைந்துள்ளது. 1,05,008 ருத்ராட்சங்களால் உருவாக்கப்பட்ட 13 அடி உயர சிவலிங்கம், 8 அடி உயர பார்வதி தேவி சமேதராய் பொதுமக்களின் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டது. பக்தர்கள் திரளாக வந்து தரிசித்தனர். மேலும் பஞ்சமுக ஐஸ்வர்யா சதாசிவ ஹோமம், சிவலிங்கத்திற்கு தீர்த்தமூற்றி பொதுமக்கள் வழிபட்டனர். ஸ்ரீ மகா ருத்ர புஷ்பார்ச்சனை, ஐஸ்வர்ய யாக வேள்வியும் செய்யப்பட்டது. தொடர்ந்து மாலை சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகமும் சங்கு அபிஷேகமும் நடைபெறும் என்று ஸ்ரீ கணேச சிவாச்சாரியார் கூறினார். நூற்றி 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலமுமான
மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் ஐப்பசி மாத ஊஞ்சல் உற்சவம் நேற்று கோலாகலமாக துவங்கி வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு முன்னதாக உற்சவர் சுந்தரராஜ பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் தம்பதி சமேதராய் பல்லக்கில் தீவட்டி பரிவாரங்களுடன் கோயிலின் உள் பிரகாரத்தை வலம் வந்து ஏகாதசி மண்டபத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள், வண்ண மலர்களால் ஆபரணங்கள் சூட்டப்பட்டு பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி நகரில் உள்ள பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு உலகம்மன் உடனுரை காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. மங்கள இசையுடன் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரம் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு நறுமண பொருட்கள் கொண்டு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வரும் நவம்பர் 15ஆம் தேதி அருள்மிகு உலகம்மன் காசி விஸ்வநாதர் கோவில் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று சிவாலயங்களில் சிவலிங்கங்களுக்கு அரிசி சாதத்தால் அபிஷேகங்கள் நடைபெறும். அந்த ரீதியில் இன்று கும்பகோணம் மகாமக குளக்கரையில் உள்ள 16 சோழச லிங்கங்களுக்கு அரிசி சாதத்தால் அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த வீராமுத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ சப்தகன்னி கங்கை அம்மன் ஆலயம். இங்கு ஐப்பசி மாதம் பௌர்ணமி சிறப்பு பூஜை, மூலவர் உற்சவர் சாமிக்கு பல்வேறு வகையான நறுமணப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு பட்டாடை, தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனையொட்டி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட உற்சவருக்கு தீபாராதனை காட்டப்பட்டு ஊஞ்சல் சேவை நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை ஆற்காடு வட்டம் 30 வட்டி கிராமம் தென் பாலாற்றங்கரையோரம் அருள்மிகு தோப்புக்கருப்பசாமி ஆலய சித்தர் பீட அருள்மிகு ஸ்ரீ மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. முன்னதாக யாகசாலைகள் அமைத்து 108 ஓம திரவியங்கள் கொண்டு பூஜிக்கப்பட்ட புண்ணிய நீர்க்கலசம், மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு
பாதாள பைரவருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தவத்திரு தோப்பு கருப்பசாமி அடிகள் தலைமை தாங்கினார். நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ பாதாள பைரவர் அருள் பெற்று சென்றனர். அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்நேகவல்லி அம்மன் உடனுரை ராதிரத்தினேஸ்வரர் சிவாலயத்தில் இன்று ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் அன்னாபிஷேகமும் நடைபெற்றது. இந்த விழாவில் திருவாடானை, தொண்டி RS மங்கலம், திருவெற்றியூர், தேவிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு உமா மகேஸ்வரனாக காட்சி தந்த சிவபெருமானுக்கு சிறப்பு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் யாக குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்கள் கொண்டு சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டது. தொடர்ந்து உமா மகேஸ்வரனுக்கு அபிஷேகமும் வண்ண மலர் மாலைகளால் அலங்காரமும் செய்யப்பட்டு அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் சோடச உபச்சாரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் தீபாராதனை காட்டப்பட்டது. இந்நிகழ்வில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு உமா மகேஸ்வரனை வணங்கி சென்றனர். காஞ்சிபுரம் செவிலிமேடு ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத மேற்கு கைலாசநாதர் திருக்கோவிலில் இன்று கைலாசநாதர் சிவலிங்க திருமேனிக்கு முதலில் 5 வகை பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் 100 கிலோ வடித்த அன்னத்தால் அன்னாபிஷேகமும் அப்பம், வடை உள்ளிட்ட பலகாரங்களையும் காய்கனிகளையும் கொண்டு சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. அப்பகுதியை சுற்றியுள்ள ஏராளமான பொதுமக்கள் சிவபெருமானை தரிசனம் செய்தனர். வந்திருந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.